தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நாற்பத்தி 43 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு. முன்னுரிமையின்படி 43 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வில் முன்னுரிமையின்படி 43 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அவர்களுக்கான பணியேற்பு குறித்த அறிவுறுத்தல்களும் வழங்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 6890 ஹைடெக் லேப் நிர்வாகிகள் நியமனம். பணிகளை வரையறை செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. அரசு பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுநர்களுக்கான பணிகளை பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் வரையறை செய்துள்ளன. இதையடுத்து ஆய்வகங்களை பராமரிப்பதற்காக கணினி தொழில்நுட்பம் அறிந்தவர்களை தேர்வு செய்யும் பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்குநரகம் மேற்கொண்டுள்ளது. தேர்வான உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுநர்களுக்கான பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் வரையறை செய்து வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தேர்வு இல்லாத வேலைவாய்ப்பு நேர்காணல் மட்டும். பாரதிதாசன் பல்கலைக்கழகமானது ப்ராஜெக்ட் ஃபெலோ பணிக்கான காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இப்பணிக்கென ஒரே ஒரு பணியிடம் மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேல விவரங்களுக்கு www.bharathidasanuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மகளிருக்கு இலவச தையல் தொழில் பயிற்சி. கடலூர் இந்தியன் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிர் இலவச தையல் தொழில் பயிற்சி 30 நாட்கள் நடைபெற உள்ளன. இதற்கான நேர்காணல் வரும் 22ஆம் தேதி காலை 9:30 மணியில் நடைபெற உள்ளன. மேல விவரங்களுக்கு 041427968183 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். துணை இராணுவ படையில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. துணை இராணுவ படைகளில் ஒன்றான BSF-இல் குரூப் B-C மருத்துவ துணை படிப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளன. இதற்கு எழுத்துத் தேர்வு, உடற்தகுதி தேர்வு, மருத்துவ தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மொத்தம் உள்ள 170 பணியிடங்களுக்கு 25 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rectt.bsf.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.